பிஎன்எஸ்எஸ் பிரிவு 107 சொத்து இணைப்பு பறிமுதல் அல்லது மறுசீரமைப்பு. 1. ஒரு குற்றச் செயலின் விளைவாக அல்லது ஏதேனும் குற்றச் செயலின் விளைவாக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதேனும் சொத்து பெறப்பட்டதாகவோ அல்லது பெறப்பட்டதாகவோ விசாரணை நடத்தும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு காரணம் இருந்தால் அவர் கண்காணிப்பாளரின் ஒப்புதலுடன் காவல்துறை அல்லது காவல்துறை ஆணையர் குற்றத்தை அறிந்து கொள்ள அல்லது விசாரணைக்காக அல்லது வழக்கை விசாரிக்க அத்தகைய சொத்தை இணைப்பதற்காக நீதிமன்றத்திற்கோ அல்லது மாஜிஸ்திரேட்டுக்கோ ஒரு விண்ணப்பம் செய்யுங்கள். 2. நீதிமன்றத்திற்கோ அல்லது மாஜிஸ்திரேட்டுக்கோ சாட்சியமளிப்பதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்னரோ அத்தகைய சொத்துக்கள் அனைத்தும் அல்லது ஏதேனும் ஒரு குற்றத்தின் வருமானம் என்று நம்புவதற்கு காரணங்கள் இருந்தால் நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் அத்தகைய நபர் மீது ஒரு அறிவிப்பை வெளியிடலாம். இணைப்புக்கான உத்தரவு ஏன் செய்யப்படக்கூடாது என்பதை 14 நாட்களுக்குள் ஏற்படுத்தவும். 3. உட்பிரிவு 2 இன் கீழ் எந்தவொரு நபருக்கும் வழங்கப்பட்ட அறிவிப்பு அத்தகைய நபரின் சார்பாக வேறு எந்த நபருக்கும் ஏதேனும் சொத்து இருப்பதாக குறிப்பிடும்போது அந்த நோட்டீஸின் நகல் அத்தகைய மற்ற நபருக்கும் வழங்கப்பட வேண்டும். 4. நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் ஏதேனும் இருந்தால் துணைப்பிரிவு 2 இன் கீழ் வெளியிடப்பட்ட காரண அறிவிப்பையும் அத்தகைய நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட்டுக்கு முன் கிடைக்கக்கூடிய பொருள் உண்மையையும் கருத்தில் கொண்டு நியாயமான வாய்ப்பை வழங்கிய பிறகு அத்தகைய நபர் அல்லது நபர்களிடம் கேட்டால் குற்றத்தின் மூலம் கிடைத்த சொத்துக்கள் தொடர்பாக இணைப்பு உத்தரவை அனுப்பலாம். அப்படியானால் அத்தகைய நபர் நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் முன் ஆஜராகவில்லை என்றால் அல்லது அவரது வழக்கை நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் முன் ஆஜராகவில்லை என்றால் ஷோகாஸ் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள 14 நாட்களுக்குள் நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் முன்னாள் தரப்பு உத்தரவை நிறைவேற்ற தொடரலாம். 5. உட்பிரிவு 2 இல் உள்ள எதுவும் இருந்தபோதிலும் நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் மேற்கூறிய துணைப்பிரிவின் கீழ் அறிவிப்பை வெளியிடுவது இணைப்பு அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட பொருளை தோற்கடிக்கும் என்று கருதினால் நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் அத்தகைய சொத்தை நேரடியாக இணைத்தல் அல்லது பறிமுதல் செய்தல் ஆகியவற்றுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் அத்தகைய உத்தரவு துணைப்பிரிவு 6 இன் கீழ் ஒரு உத்தரவு நிறைவேற்றப்படும் வரை நடைமுறையில் இருக்கும். 6. நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் இணைக்கப்பட்ட அல்லது கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் குற்றத்தின் வருமானம் என்று கண்டால் நீதிமன்றம் அல்லது மாஜிஸ்திரேட் உத்தரவின் மூலம் அத்தகைய குற்றத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அத்தகைய குற்றத்தின் வருமானத்தை தரமான முறையில் விநியோகிக்க மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவிட வேண்டும். 7. துணைப்பிரிவு 6 இன் கீழ் இயற்றப்பட்ட ஒரு உத்தரவை பெறும்போது மாவட்ட ஆட்சியர் 60 நாட்களுக்குள் குற்றத்தின் வருவாயை தானே விநியோகிக்க வேண்டும் அல்லது அத்தகைய விநியோகத்தை செயல்படுத்த அவருக்கு கீழ்ப்பட்ட எந்த அதிகாரிக்கும் அதிகாரம் அளிக்க வேண்டும். 8. அத்தகைய வருவாயை பெறுவதற்கு உரிமை கோருபவர்கள் இல்லை என்றாலோ அல்லது உரிமை கோருபவர்கள் உறுதி செய்யப்படாவிட்டாலோ அல்லது உரிமை கோருபவர்களை திருப்திப்படுத்திய பிறகு ஏதேனும் உபரி இருந்தால் அத்தகைய குற்றத்தின் வருமானம் அரசாங்கத்திற்கு பறிக்கப்படும். बीएनएस धारा 107 संपत्ति की कुर्की जब्ती या वापसी। 1. जहां जांच करने वाले पुलिस अधिकारी के पास यह विश्वास करने का कारण है कि कोई संपत्ति किसी आपराधिक गतिविधि या किसी अपराध के परिणामस्वरूप प्रत्यक्ष या अप्रत्यक्ष रूप से प्राप्त हुई है, तो वह पुलिस अधीक्षक या पुलिस आयुक्त की मंजूरी से अपराध का संज्ञान लेने या मुकदमा चलाने या मामले की सुनवाई करने के लिए अधिकारिता का प्रयोग करने वाले न्यायालय या मजिस्ट्रेट को ऐसी संपत्ति की कुर्की के लिए आवेदन कर सकता है।
2. यदि न्यायालय या मजिस्ट्रेट के पास साक्ष्य लेने से पहले या बाद में यह विश्वास करने के कारण है कि ऐसी सभी या कोई संपत्ति अपराध की आय है, तो न्यायालय या मजिस्ट्रेट ऐसे व्यक्ति को नोटिस जारी कर सकता है, जिसमें उसे 14 दिनों की अवधि के भीतर कारण बताने के लिए कहा जाएगा कि कुर्की का आदेश क्यों न दिया जाए। 3. जहां उपधारा 2 के तहत किसी व्यक्ति को जारी किया गया नोटिस किसी संपत्ति को ऐसे व्यक्ति की ओर से किसी अन्य व्यक्ति द्वारा धारित के रूप में निर्दिष्ट करता है, नोटिस की एक प्रति ऐसे अन्य व्यक्ति को भी दी जाएगी। 4. न्यायालय या मजिस्ट्रेट उपधारा 2 के अधीन जारी किए गए कारण बताओ नोटिस के स्पष्टीकरण यदि कोई हो तथा ऐसे न्यायालय या मजिस्ट्रेट के समक्ष उपलब्ध तथ्य पर विचार करने के पश्चात तथा ऐसे व्यक्ति या व्यक्तियों को सुनवाई का उचित अवसर देने के पश्चात उन संपत्तियों के संबंध में कुर्की का आदेश पारित कर सकता है जो अपराध की आय पाई जाती हैं। परंतु यदि ऐसा व्यक्ति कारण बताओ नोटिस में निर्दिष्ट 14 दिन की अवधि के भीतर न्यायालय या मजिस्ट्रेट के समक्ष उपस्थित नहीं होता है या न्यायालय या मजिस्ट्रेट के समक्ष अपना मामला प्रस्तुत नहीं करता है, तो न्यायालय या मजिस्ट्रेट एक पक्षीय आदेश पारित करने के लिए आगे बढ़ सकता है। 5. उपधारा 2 में निहित किसी बात के होते हुए भी यदि न्यायालय या मजिस्ट्रेट की यह राय है कि उक्त उपधारा के अधीन नोटिस जारी करने से कुर्की या जब्ती का उद्देश्य विफल हो जाएगा, तो न्यायालय या मजिस्ट्रेट एक पक्षीय अंतरिम आदेश पारित करके ऐसी संपत्ति की कुर्की या जब्ती का निर्देश दे सकता है तथा ऐसा आदेश उपधारा 6 के अधीन आदेश पारित होने तक प्रभावी रहेगा। 6. यदि न्यायालय या मजिस्ट्रेट को यह लगता है कि कुर्क या जब्त की गई संपत्ति अपराध की आय है, तो न्यायालय या मजिस्ट्रेट आदेश द्वारा जिला मजिस्ट्रेट को निर्देश देगा कि वह अपराध की ऐसी आय को ऐसे अपराध से प्रभावित व्यक्तियों में आनुपातिक रूप से वितरित करे। 7. उपधारा 6 के अधीन पारित आदेश की प्राप्ति पर जिला मजिस्ट्रेट 60 दिन की अवधि के भीतर अपराध की आय को या तो स्वयं वितरित करेगा या अपने अधीनस्थ किसी अधिकारी को ऐसा वितरण करने के लिए प्राधिकृत करेगा। 8. यदि ऐसी आय प्राप्त करने के लिए कोई दावेदार नहीं है या कोई दावेदार निश्चित नहीं है या दावेदारों को संतुष्ट करने के बाद कोई अधिशेष है, तो अपराध की ऐसी आय सरकार के पास जब्त हो जाएगी।